அந்த ஒரு பிஃபோர் த ஷாட் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரிலாக்ஸ் ஆகி நம்ம போய் அந்த கதாபாத்திரத்துக்காக மாறிடணும். இப்போ நான் வந்து ரெக்ஸா மாறணும்னா நான் ரெக்ஸா ஒரு 5 நிமிஷம் முன்னால் 5 நிமிஷம் நான் வந்து உங்களை அப்சர்வ் பண்ணி ரெக்ஸா மாறணும். மாறி என்னோடய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரெக்ஸா நினச்சி கொடுக்கணும். அவ்வளோதான் எஃபோர்ட். இதை தவிர்த்து நான் வந்து ரெக்ஸா இருந்துட்டு நான் மகேஷாக தான் பண்ணுவேன் அப்படின்னும் போது வந்து லைக் அது நல்லா இருக்காது, காம்ப்ரமைசிங்காக இருக்குது கண்டிப்பாக. ஸோ அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. நான் என்னை பொறுத்தவரையும் எனக்கு நான் கற்றுக்கிட்டு நான் பண்ணும்போது வந்து நான் ரெக்ஸா மாறணும்னா 5 நிமிஷம் முன்னால் நான் ஒரு ப்ரே பண்ணி நான் வந்து ரெக்ஸா மாறிட்டு தான் போய் நடிப்பேன். இப்போ வந்து நான் உனக்கு நெகட்டிவ் லீட் கொடுத்தாங்கன்னா நான் நெகட்டிவ் லீடாக தான் பண்ணணும். அதை தவிர்த்து பாசிட்டிவ் என்ன பண்ணுறாரோ வந்து அதை நான் அவருக்கேற்ற காம்படிஷனில் நான் பண்ணக்கூடாது. எனக்கான ஒரு இதை வந்து நான் பண்ணணும், எனக்கான ஒரு இதை வந்து நான் பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு ஹீரோவாக பண்ணும்போது கூட வந்து நான் ஹீரோவாக என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ அந்த ஹீரோவான பொட்டன்ஷியலை தான் நான் பண்ணுவேன். அடுத்தவங்கள பற்றி எப்படின்றத எனக்கு என்றைக்குமே தெரியாது, நான் அதை பார்த்துக்கவும் மாட்டேன்.